செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அண்ணன் ராமனை பார்ப்பதால் கிடைக்கும் மகிழ்ச்சியை அன்னை கோசலையின் முகம் தரும் என்று பரதன் தன் தாயிடத்தில் பேசுகிறார். பாடல் எண் 894. அண்ணனையே காணும் இன்பம் அன்னை முகம் தந்திடுமே, புண்ணிய தாய் முகம் பார்க்க புலரும் இன்பம் வந்திடுமே, திண்ணமுமாய் எந்த இடர் திரள் அருமே என்று அந்த உண்மையின் மெய் அவதாரம் உத்தமத்தாய் முன் உதித்தான். இதுவே 894வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அண்ணனையே காணும் இன்பம் அன்னை முகம் தந்திடுமே என்ற முதல் வரிக்கான விளக்கம், என்னுடைய அண்ணன் ராமனை காணுவதால் நான் அடையக்கூடிய மகிழ்ச்சியானது என்னுடைய கோசலை தாயை பார்ப்பதன் மூலம் எனக்கு கிடைத்துவிடும். அந்த தாயின் முகம் அத்தகைய இன்பத்தை எனக்கு தந்துவிடும். புண்ணிய தாய் முகம் பார்க்க புலரும் இன்பம் வந்திடுமே, புண்ணியமே நிறைந்தவளாகிய அந்த கோசலை தாயின் முகத்தை பார்ப்பதன் மூலமாக புலர்தல் என்கிற விடியலின் இன்பம், விடியலால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எனக்கு கிடைத்துவிடும். திண்ணமுமாய் எந்த இடர் திரள் அருமே என்று அந்த ஆகவே மிகவும் உறுதியாக என்னை பற்றியிருந்த இடர் திரள் என்கிற துன்ப கயிறுகள் யாவும் அறுந்து போய் அந்த துன்பத்தில் இருந்து நான் விடுபடுவேன் என்று அந்த உண்மையின் மெய் அவதாரம் உத்தமத்தாய் முன் உதித்தான். உண்மையின் மெய்யான அவதாரமாய், உண்மையே உடல் வடிவு எடுத்து வந்த அவதாரமாய் தோன்றிய அந்த பரதன் என்னும் ராமனின் மூத்த தம்பியானவன், அந்த பெருமைக்குரியவன், அந்த உத்தம பண்புகளால் ஓங்கி நிற்கக்கூடிய அந்த கோசலை தாயை காணுவதற்காக அவள் முன்னே சென்று உதிக்கக்கூடிய ஒரு கதிரவனை போலவே சென்று உதிப்பதற்காக அவன் விரைவு கொண்டான். இதுவே 894வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 895வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.